நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸில் வந்து நம்ம சர்வர் பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்ருக்கு. சர்வர் பிரச்சனை இருந்தாலுமே வந்து நம்மளுடைய சீலிங் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து நம்முடைய வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடுது. அதை கொஞ்சம் பாருங்கள் எல்லோரும் குயிக்காக. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், டுடே ஏர்னிங் ரீச்டு அப்படின்னு காமிக்குது. குட் நாட் கனெக்ட் சர்வர் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கேப்ஸா போட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு சேவ் மை ஏர்னிங் கொடுத்துட்டு, ஆனால் சேவ் மை ஏர்னிங் வந்து ஆகாது. இருந்தாலும் நீங்கள் சேவ் மை ஏர்னிங் கொடுத்துட்டு டுடே வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கான சீலிங் அமௌண்ட்டு 100, 200, 300 அப்படி ஆட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டை குயிக்காக முடிஞ்ச அளவு எடுத்து பார்த்து முடிச்சிடுங்க. பாருங்கள், கேப்ஸா போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சோடனே கேப்ஸா போடுறேன். கேப்ஸா போட்டாக்க டுடே ஏர்னிங் ரீச்டு அப்படின்னு தான் காமிக்கும். காமிச்சாலும் பரவாயில்ல, எல்லோரும் ஒரு 10 வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை கண்டிப்பாக எடுத்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு குயிக்காக இது. பாருங்கள், கேப்ஸா போடுறேன். கேப்ஸா போட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் கொடுக்கும்போது வந்து டுடே ஏர்னிங் பாருங்கள், டுடே ஏர்னிங் ரீச்டு அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா. ஏர்னிங் ரீச்டு அப்படின்னு காமிச்சாலுமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான சீலிங் அமௌண்ட் வந்து சீக்கிரமாகவே ஏறிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்களும் காலையிலேயே முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எடுத்து முடிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.